எங்க ஊர்ல எப்பயுமே மீனுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஆனா இந்த தடவ பஞ்சத்துல வாடின மாரி ஆயிருச்சு. இந்த தடவ ஆத்துல வந்து தண்ணி அதிகமாவும், கம்மியாவும் இருக்கிறதுனால மீன் வலையில எதுவுமே சிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எங்க ஊர் மீன் விக்கிறவங்க வந்து சொல்ட்டாங்க. அதனால மேட்டூர்ல சொல்லி வச்சிருந்தாங்க. அங்க தான் போய் ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்தோம். இல்லன்னா எங்க ஊர்லலாம் ரூ. 50க்கு மீன் வாங்குறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அவ்ளோ ஒரு சீப்பா இருக்கும். பாட்டி வந்து மீன் இது மாதிரி கம்மி விலையா விக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, 5 கிலோ, 6 கிலோன்னு சொல்லிட்டு மேட்டூர்ல இருந்து திருச்செங்கோடே வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க. வர வழியில பலாப்பழம் இருந்ததுங்க. சரி பலாப்பழம் வந்து ரூ. 50க்கு வாங்குனாலும் சாப்பிட்ட மாரி இருக்க மாட்டேங்குது. ரூ. 150க்கு வாங்குனாலும் சாப்பிட்ட மாரி இருக்க மாட்டேங்குது. அதனால சரி பழமே வாங்கிட்டு வந்துரலாம். வாங்கிட்டு வந்து திருப்தியா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு பழமே வாங்கிட்டு வந்தோம். இது வந்து கொஞ்சம் காய் வெட்டா இருந்ததுங்க. கொஞ்சம் பழுத்த பழமா இல்ல. ஆனா டேஸ்ட் வந்து ஸ்வீட் வந்து நல்லா தான் இருந்தது இனிப்பா. மசாலா வந்து ஒரு 2 மணி நேரம் மீனுக்கு வந்து தடவி வச்சுட்டேங்க. ஊறுனதுக்கு அப்புறம் நல்லா சூடா ஃபேமிலியோட எல்லாமே பொரிச்சு சாப்பிட்டோம். இந்த வீடியோ வந்து சீக்கிரம் போஸ்ட் பண்றேங்க. கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்கு. ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா நான் வந்து சீக்கிரம் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன்.